நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இழிவான வார்த்தைகளை பிரயோகித்து அவரை திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் இந்த விவகாரம் நடக்கின்றது. இவை 2010 ஆண்டு கால பகுதியிலே அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதியால் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய கௌரவ பதவிகள் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் இணைப்பாளராக இருக்கின்றார். 2013-14 ஆண்டு காலப்பகுதியிலே மாகாண சபை உறுப்பினர், அந்த காலப்பகுதியிலே மாகாண சபை உறுப்பினராக இருந்த ஒருவர் பதவி விலகுகின்ற போது அந்த இடத்துக்கு இவர் மாகாண சபை உறுப்பினராக அன்றைய காலப்பகுதியிலே நியமனம் பெறுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது விசாரணையிலே கல்வி தகமை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. 2012 ஆண்டு காலப்பகுதியிலே இவர் பரீட்சை எழுதியதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறுவதாகவும் அந்த பரீட்சைக்கு உதவினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் மீது மேலதிகமான தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. 2012 ஆண்டு காலப்பகுதியை பார்த்தால் தம்பிலிவில் மகா வித்தியாலயத்துக்கு அண்மையில் தான் இவர் இனிய பாரதியின் காரியாலயம் என்றுதான் அது இயங்கியது. சமாதான காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் அரசியல் துறை அலுவலகமாக இயங்கியது. 2002 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அது அரசியல் துறை அலுவலகமாக இயங்கிய போது கருணா விடுதலை புலிகள் பிளவு ஏற்பட்ட பின்னர் அது இனிய பாரதியின் காரியாலயமாக மாற்றப்படுகின்றது. அந்த காரியாலயத்திலிருந்து சற்று அப்பால் 100 மீட்டருக்கு அப்பால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் அவர்களின் வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் இருந்தும் இந்த அலுவலகத்துக்கு பகல் வேளையிலே வாகனங்களை கொண்டு அடாத்தான முறையில் பொருட்களை ஏற்றி வந்ததான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. இது இப்படி இருக்கின்ற போது தம்பிரிவில் கடற்கரை அண்டிய பகுதி, குறித்த அலுவலகம் அமைந்திருந்த பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய தம்பிலிவில் மகா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலே கணிசமான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு சில தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இப்போது வெளிப்படையாகவே அவர்கள் இந்த தகவல்களை வழங்கி இருப்பதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. தம்பிலிவில் பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தில் கூட பலர் கொலை செய்யப்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த காலப்பகுதியில், நல்லாட்சி காலப்பகுதியிலே மக்கள் போராட்டம் ஒன்றும் இந்த பகுதியிலே இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை அடிப்படையாக வைத்தும் நீதிமன்ற வழக்கு ஒன்று அது தொடர்பாக நிலுவையில் இருப்பதனால் அந்த வழக்கின் அடிப்படையில் சில விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது.